Good morning, children. Have a nice day. Today we are going to the English subject second lesson, trip to the store. Trip to the store na கடைக்கு ஒரு பயணம் அப்படிதான் ஒரு அர்த்தம். I can name 10 groceries, can you அப்படின்றாங்க. அதாவது நான் வந்து என்னால் 10 grocery நேம் வந்து சொல்ல முடியும், உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரிங்க பாருங்கள், let us recall, name the pictures. இங்கே வந்து பிக்சர்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த பிக்சர்ஸ்க்கான நேம் எழுதணும். அதாவது ரெய்னி, நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். சீசன் கிளாஸில் வந்து இந்த பிக்சர்ஸ்க்கான நேம் வந்து ரெய்னி, RAINY அப்படின்னு எழுதணும். அப்புறம் இந்த பிக்சர் வந்து சன்னுக்கான பிக்சர்ஸோட நேம் வந்து சன்னின்னு எழுதணும், SUNNY சன்னி. அப்புறம் செகண்ட், சூஸ் த கரெக்ட் டிஸ்கிரிப்டிங் வேர்ட். டிஸ்கிரிப்டிங் வேர்ட்னா அதுக்கான கரெக்டான வேர்டு என்ன, அதாவது நான் சொன்ன இல்லையா, டிஸ்கிரிப்டிங் வேர்ட்னா மிகைப்படுத்தி ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளை வந்து ஒரு வித்தியாசமாக மிகைப்படுத்தி சொல்கிறது தான் அப்படின்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, ஃப்ளாட் இருக்குது. இந்த பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது, ஸோ ரவுண்டை டிக் பண்ணணும். வாட்டர் பாட்டில் என்ன கலரில் இருக்குன்னா ப்ளூ கலர் இருக்குது, ஸோ ப்ளூவை டிக் பண்ணுங்கள். அடுத்தது fill in the blanks. ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதை நம்ம எப்படி எழுதணும், இங்கே ஃபஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம், நடுவில் OR தான் இல்லை, ஸோ நம்ம FORK ஃபோர்க்குன்னு எழுதணும். அப்புறம் இந்த ஸ்கோர் போர்டு இருக்குது, SCORE ஸ்கோர் அப்படின்னு எழுதணும். கீழே பார்த்தீங்கன்னா ரீட் த வேர்ட்ஸ் அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், யான், பாண்ட், ஃபால், போர், ஜா, ஸ்மால், ஸ்னோர், இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரீட் பண்ணி திரும்பி சொல்லி பாருங்கள். ஓகேங்களா, அதுவும் சத்தமாக சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா க்ரோசரி ஒரு ஷாப்பில் இருக்கிற திங்ஸோட நேம் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பேர் கடைக்கு போயிருக்கலாம், இல்லை அம்மா அப்பா கூட போயிருக்கலாம், தனியாக கூட போயிருக்கலாம். அங்கே இருக்கிற திங்ஸோட நேம்ஸ் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இப்போ தான் சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சரி, அந்த திங்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு திங்ஸோட நேமை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கீனா என்னதுன்னா நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்க், அப்புறமா மில்க் கொடுத்துருக்காங்க. மில்க்னா பால், ஹனி அப்படின்னா தேன், ஆயில்னா எண்ணெய், ரைஸ்னா அரிசி, ராகி கம்பு, வீட்னா கோதுமை, சுகர்னா சர்க்கரை, பெங்கல் கிராம்னா கடலை பருப்பு, க்ரீன் கிராம் அப்படின்னா பச்சை பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பருப்பு, காடமம்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் லவங்கம், ஏலக்காய், காடமம்னா. அப்புறம் சிக்பீஸ்னா சுண்டல், கார்லிக்னா பூண்டு, ஆனியன்னா வெங்காயம், ஜிஞ்சர்னா இஞ்சி. ஓகேங்களா, ஸோ இதோட நேம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், திருப்பி சொல்லி பாருங்கள், ஒரு 2 times எழுதி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பேலன்ஸ் இருக்குது, இதுவும் பாருங்கள். டேட்ஸ்னால் என்னது, டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம், கேஷ்யூ நட்னா முந்திரி பருப்பு, கிரவுண்ட் நட்ஸ் நிலக்கடலை அதாவது வேர்க்கடலை சொல்லுவாங்க, மின்ட்னா புதினா, கறி லீவ்ஸ்னால் கருவேப்பிலை, கோரியண்டர் லீவ்ஸ்னால் கொத்தமல்லி, சால்ட்னா உப்பு, ரெட் சில்லினா சிகப்பு மிளகாய், டர்மரின்னா புளி, பெப்பர்னா மிளகு, கியூமின்னா சீரகம், டோமரிக்னா மஞ்சள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கடையில் க்ராசரி ஷாப்பில் போய் வாங்குகிற திங்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த நேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதனால் இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நோட் எடுத்து 2 times எழுதி பாருங்கள். டிவேர்ட்ஸில் இது கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு எழுதுறது மட்டும் இல்லாமல் சொல்லி பாருங்கள். அப்போ தான் இந்த நேம்ஸ் வந்து இங்கிலீஷை நீங்கள் கேஷுவலாக பேச உங்களால் முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாம். கிளாஸில் இப்போ என்ன, அட் த க்ராசரி ஸ்டோர். அட் த க்ரோசரினா அந்த ஒரு பலசரக்கு கடையில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அட் த க்ராசரி ஸ்டோர், பலசரக்கு கடையில், ஃபைண்ட் எவ்ரிதிங் யூ நீட் அண்ட் மோர். உனக்கு தேவையானது எல்லாத்தையும் நீ வந்து கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ரான் அண்ட் சின்னமன், சாஃப்ரான்னா குங்குமப்பூ, சின்னமன்னா லவங்கப்பட்டை, ஆர் நாட் வெரி காமன், அது பொதுவாக இல்லை. கிரெயின்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட், ஈட் தம் வித்தவுட் எ டவுட். கிரெயின்ஸ் முளைக்கட்டிய தானியங்கள் வந்து நம்ம டவுட் இல்லாமல் சாப்பிட்லாம். ஆல்மண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ், ஆல்மண்ட்ஸ்னால் பாதாம் பருப்பு, டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம். ஷேர் தம் வித் மேட்ஸ்னால் நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது கிளாஸ்மேட்ஸ் சொன்னால் நம்ம கூட படித்தவங்க, மேட்ஸ்னால் நம்ம கூட இருக்கிறவங்க. ஷேர் தம் வித் மேட்ஸ், உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மில்க் அண்ட் ஆயில், cannot பேக் தம் வித் அ ஃபாயில். மில்கையும் ஆயிலும் என்ன பண்ண முடியாது, ஃபாயில் இல்லாமல் பேக் பண்ண முடியாது. ஃபாயில்னால் அது ஒரு தகடு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாமல் cannot பேக் பண்ண முடியாது, ஏன்னா மில்க் ஒழுகும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம சொல்லுவோம். நவ் கெட் திஸ் டு யர் டோர் ஃப்ரம் த க்ராசரி ஸ்டோர். இதெல்லாம் என்ன ஆகும்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போகலாம். எங்கேருந்து, பலசரக்கு கடையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷாப்கீப்பர் வந்து சொல்கிறாரு. ஓகே சில்ட்ரன், இப்போது இந்த க்ராசரிக்கான ட்ரிப் டு த ஸ்டோர் அப்படின்னு, அதாவது கடைக்கு ஒரு பயணம், அந்த லெசனில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துருக்கோம், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அந்த ஐட்டம்ஸோட நேம் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த க்ராசரியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு போயம் மாதிரி இது கிட்டத்தட்ட. ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் நான் சொன்ன அந்த க்ராசரி ஐட்டம்ஸோட நேம்ஸ் எல்லாம் 2 times நீங்கள் எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.